ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசோடைய சில அதிரடியான அரசாணைகள், புதிய அறிவிப்புகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான முடிவுகள், இது மாரி ஒரு 6 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ரேஷன் அட்டைதாரர்கள், மாணவர்கள், வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்கன்ட்டு அனைவருக்கும் தேவையான தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். கிராம பூசாரிகளுக்கு 11 புதிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து கிராம பூசாரிகளுக்கும் வருஷம் வருஷம் இனி புத்தாடை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பணியில் இருக்கும் பூசாரி எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்கன்னா அவரது வாரிசுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இயற்கை எய்தும் பூசாரிகளின் குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்கு நிதியுதவியாக 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் பூசாரிகளுக்கான ஆண்டு வருமான உச்சவரம் பார்த்தீங்கன்னா 75,000 1.25 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இரண்டாவதாக வீட்டுக்கே வரக்கூடிய ரேஷன் திட்டம், தாய் மாணவர் திட்டம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கீம்னால் வீட்டில் இருக்க முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ரேஷன் கடையில் போய் மணிக்கணக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள்லாம் கொடுக்குற தாய் மாணவர் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குல்ல. இந்த மார்ச் மாதத்துக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வர 2 மற்றும் 3 தேதிகளை பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸோ இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீடு தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 2, மார்ச் 3ஆம் தேதி ரேஷன் பொருட்கள் வரப்போகுது. முதியவர்கள்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வாங்குவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம் பார்த்தீங்கன்னா இப்போ 8,000 ரூபாயாக அரசாங்கம் உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 4,000 ரூபாய் தான் இது லிமிட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிருக்காங்க. குடும்ப பென்ஷன் மற்ற வருமானம்லாம் சேர்த்து மாதம் 8,000 ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வாங்கலாம் சொல்கிறாங்க. அரசு வேலையில் 10% சிறப்பு இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. முக்கியமாக டைவர்ஸ் பெற்றவங்களாம் இந்த பிரிவின் கீழே வரமாட்டாங்க. கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே இதில் அடங்குவாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், ஸ்கூல் பசங்களாம் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம குட் நியூஸு. இப்போ ஸ்கூல் பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் நடத்துவாங்க, பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க. அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காரணமாக பவர் கட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலையும் பொருந்தும். யூஸ்வலாக டிஎன்இபி பார்த்தீங்கன்னா மாதம் மெயின்டெனன்ஸ்க்காக காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணியில் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் கட் பண்ணுவாங்க. இது எவ்ரி மந்த் நடக்கும். ஆனால் இப்போ எக்ஸாம் டைம் எடுத்தனால இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான், அதாவது மே மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக பவர் கட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் ஒரு முக்கியமான திட்டம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரேஷன் கடையிலையும் சத்துணவு திட்டத்திலையும் செறிவூட்டப்பட்ட அரிசியும் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க. ஐஐடி கான்பூர் பண்ண ஒரு ரிசர்ச்சில் இந்த அரிசி ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதோ இல்லை பேக் பண்ணும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ ரேஷன் கடையிலையும் ஆகட்டும், சத்துணவு திட்டத்துலையும் ஆகட்டும் இந்த அரிசி கிடைக்காது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப்பில் பாதுகாப்புக்காக ஒரு முக்கியமான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் பாதுகாப்புக்காக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மார்ச் 1ஆம் தேதி இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.